186லேருந்து 190 இந்த கொஸ்டின் எல்லாம் இந்த பாட்டில் பார்க்கலாம். 186வது கொஸ்டின். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்ததெனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை காண்க. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோமா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது? 10,000வாங்கிறது இருந்திருக்கு. அதாவது 10,000 எண்ணிக்கைங்கிறது இருந்திருக்கு. இப்போ முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி அடைந்திருக்கா? அப்போ 100 + 5 105, 105 / 100. அடுத்து ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றி, அப்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு. 100லேருந்து இந்த 8 மைனஸ் பண்ணணும். அப்போ 92 / 100. அடுத்து மூணாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைந்திருக்கு. அப்போது 100 + 10 110, 110 / 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ மேலே எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. ஸோ 4 0 நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த 10,000ல் 4 0, இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்த 2 0, அதுக்கு அடுத்த 2 0. அதே போல் இந்த 1 0, இந்த 1 0. கீழே அந்த 10ங்கிற நம்பர் அப்படியே இருக்கட்டும். ஆர் இன்னும் எப்படி சிம்பிளை பண்ணலாம்? 10 சிம்பிளை பண்ண அப்படின்னா 5ஆல் சிம்பிளை பண்ணும்போது இங்கே 2ங்கிற வரும், இங்கே 21ங்கிறது வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது 1 2, இங்கே 4 2 8, பேலன்ஸ் 1 12 அப்படின்னா 4. இப்போ இதை மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 21 × 46 × 11. இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 46 × 21 இதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 46 × 21, இந்த 6 அப்படியே வரும், 4 அப்படியே வரும். அடுத்தது 6 12க்கு 2, பேலன்ஸ் 1 இருந்தாங்க 8, 8 1 9. அப்போ என்ன? 966. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 966ங்கிறத 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 6 அப்படியே போட்டுருங்க. 6, இதை 2 ஆட் பண்ணுங்கள். இதை 2 ஆட் பண்ணால் 12ங்கிற வருமா? 12க்கு 2, பேலன்ஸ் 1. அடுத்து இதை 2 ஆட் பண்ணுங்கள். 9 + 6 15, 15 1, 16க்கு 6, பேலன்ஸ் 1. அடுத்து இந்த 9 மட்டும் நம்ம நோட் பண்ணணும். 9ஓட இந்த 1 கேரி இருக்கா? அப்போ அதை சேர்த்தோம் அப்படின்னா 10ன்னு வரும். நீங்கள் எப்படி வேணால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 966 × 11 போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். அப்போ 10,626ங்கிறது தான் ஃபைனலாக கிடச்சிருக்க வேல்யூ. அது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இது 186வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 187வது கொஸ்டின் கவனிங்க. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்டு, அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசங்கிறதுல 2 வருஷம் அல்லது 3 வருஷம். இதற்கான ஃபார்முலாவையும் நோட் பண்ணியிருப்போம். அதாவது கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு r/100². அடுத்து 3 + r/100. இந்த ஃபார்முலா தானே 3 வருஷத்துக்கானது. ஓகேவா? கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு வித்தியாசத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1134ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது, அதான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர் வேல்யூ என்ன? 15%. அப்போது 15 ஸ்கொயர்டு அப்படிங்கிறனால 2 டைம் நோட் பண்ணாலே போதும். 15 / 100. அதே போல் இன்னொரு டைம் 15 / 100. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது 300ன்னு வரும். 300 + 6, ஆர் வேல்யூ தான் நம்ம 15 நம்மளுக்கு தெரியும். ஓகே? அப்போ 315 / இந்த 100. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் உள்ள 3வது பார்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 300ஓட இதை ஆட் பண்ணாவே போதும். 300ஓட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணாவே போதும். ரைட். ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுவோம். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5ஆல் இந்த சைடு எல்லாமே சிம்ப்ளை பண்ணிடலாம். 3 15 / 20. 20 × 5 தானே 100. அதே போல் இங்கே 3/20ன்னு வரும். அடுத்து இங்கே 6 30, பேலன்ஸ் 1 15 அப்படின்னு வருமா? 3. அப்போது 63 / 20 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த சைடு இருக்க நம்பரும் இந்த 1134 சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 3 3, 3 9, பேலன்ஸ் 2ன்னு இருக்கா? 23, 3 21, பேலன்ஸ் 2 இருக்குன்னா 24, 3 24. ஓகேவா? அடுத்த 3ஆல் சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 3 3,
இங்கேயும் 1 3 3 7ல் வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 3 6 பேலன்ஸ் 1 18 அப்படின்னா 6 3 18. ஓகேங்களா? ரைட். இப்போது 63 ஒரு 63 63 2 63 166. ஓகே, அப்போ இந்த சைடு 2 மட்டும்தான் இருக்குது. கீழே இருக்க இந்த வேல்யூ எல்லாமே அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடுமா? அப்போது 2 × 20 × 20 × 20 2 4 4 2 8 8 2 16. ஓகேவா? ஸோ அப்போ 16 நோட் பண்ணிடுறேன். எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. 3 0 நான் நோட் பண்ணிடுறேன். அப்போது 16,000ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா, அதாவது 3 வருஷங்கிற போது இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 188வது கொஸ்டின் கவனிங்க. 7 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை ரூபாய் 84 எனில் பின்வருவனவற்றுள் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன? ரூபாய் 180க்கு வாங்கிய வெங்காயத்தின் எடை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 7 கிலோகிராம். ஓகேவா? 7 கிலோகிராமோட வேல்யூ ரூபாய் 84. அடுத்து அவங்க என்ன 7 கிலோகிராம் 84னா 180 ரூபாய்க்கு எத்தனை கிலோ வாங்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நிறையா வெயிட்டு வாங்க முடியும், கிலோகிராம் வாங்க முடியும். அப்போ இது நேர்வீதமாக இருந்தால் கிராஸ் மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது அந்த டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்டில் நேர்வீதமாக இருந்தால் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கணும். 180 × 7 / 84. ஓகே, இப்போ இங்கே 7, இங்கே என்ன வரும்? 12ங்கிற வரும். அடுத்தது 18ல் ஒரு 12 இருக்குது, பேலன்ஸ் 6. 60ங்கிற போது 5 12 இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ 15ன்னு வருதா? 15 கிலோ வாங்கலாம். இங்கே ஆப்ஷனில் சியில் தான் 15ன்னு இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இதை பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதே உங்களுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இதே 784ல் 3 கிலோவுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் கிலோ குறைஞ்சி அப்படின்னா ரேட்டும் குறையும். ஓகேவா? இதுவும் நேர்வீதம் தான். கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கிறம்போது இங்கே இப்போ ஆக்சுவலாக நம்ம என்னான்னு கண்டுபிடிச்சிருந்தோம்? 12ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா? 12 × 3 36. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 189வது கொஸ்டின். ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது. அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 25 பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். மொத்தம் 300 பக்கம் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கம் தான் அடிச்சு அப்படின்னா மொத்தம் எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறோம்? ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு இந்த 30 நிமிஷம் கேன்சல் ஆகுனா 1 தான். அப்போ 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம். 10ங்கிற எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். அதே இது ஒரு நிமிடத்துக்கு 25னா நீங்கள் என்ன பண்ணணும்? 300 / 25 அப்படிங்கிறத நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 25ல் 30ல் ஒரே ஒரு 25 தான் இருக்குது, பேலன்ஸ் 50. ஓகே, 50ங்கிற போது 2 25 இருக்கா? அப்போ 12. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 190வது கொஸ்டின் கவனிங்க. இந்த பார்ட்டில் இது லாஸ்ட் கொஸ்டின். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்? இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலையை செய்கின்றனர். இதில் லாஸ்ட்டில் அந்த 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமான வேலையை செய்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதை கவனிங்க. 3 ஆண்கள் 2 ஆண்கள் 3 பெண்களுக்கு சமம். இந்த ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு இதை கவனிங்க. ஆக்சுவலாக இது எம்டிஹெச் மெத்தட், அதாவது பிஎஸ்டி மெத்தட் கான்செப்ட். ஓகேவா? 15 பர்சன் 8 மணி நேரம் வேலை வைக்கிறாங்க, 21 நாள் எடுக்குது. அடுத்து 6 மணி நேரம் வேலை வைக்கிறாங்க, 21 பெண்கள். ஓகேவா? 21 பெண்கள் எத்தனை மணி நேரத்தில் இவங்க வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே கான்செப்ட். இப்போ இங்கே 21 பெண்கள்னு இருக்குது அப்படின்னா இந்த சைடு இருக்க இந்த 15 ஆண்களா? 15 பேர். இந்த 15ஐயும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆண்களாக சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதில் கவனிங்க.
2 ஆண்கள் 3 பெண்களுக்கு சமம் அப்படின்னா இன்ட்டு 7ன்னு வைங்க 21 பெண்கள். ஓகேவா? 21 21 பெண்கள்னு வரும். அதே போல் தான் இதையும் இன்ட்டு 7ன்னு பார்க்கலாமா? இன்ட்டு 7ங்கிறம்போது 14 ஆண்கள். ஓகே, அப்போ 21 பெண்கள்ங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 14 ஆண்கள் அப்படிங்கிற மாற்றிக்கிறேன். எந்த கேட்டகரியில்? இங்கே இருக்க கேட்டகரியில். புரியுதுங்களா? கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள். 15 இன்ட்டு 8 இன்ட்டு 21. அதே போல் 6 இன்ட்டு 21 பெண்களுக்கு பதிலாக 14 ஆண்கள் இன்ட்டு எக்ஸு. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாங்கிற கவனிங்க. இப்போது இங்கே 7ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும். அடுத்து 1 3 3 2 3 6. அடுத்து இங்கே 1 2 4 2 8. அதே போல் இங்கேயும் 1 2 2 4. இன்னும் மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 15 இன்ட்டு 2. 15 இன்ட்டு 2 என்ன? 30. அப்போ எக்ஸோட வேல்யூ 30. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம்.